எலெக்ஷன் சமயத்தில் நிறைய வருவார். இங்கே தமிழை பற்றி ரொம்ப உயர்வாக பேசுவார். ஆகவே இந்த அரசாங்கம் தமிழுக்காக இருக்கட்டும் அல்லது ஆன்மீகத்துக்காக இருக்கட்டும் எல்லாம் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் கூட்டணி பலத்தோட வராங்கல்ல. இல்லை எதை வேணா வரட்டும், நான் அதுக்கான சொல்றேன். அவர் வந்து இங்கே நயினார் நாயகன் வந்தார், எதுக்கு எடுத்தாலும் உடனே ஹிந்து விரோதம் ஹிந்து விரோதம். என்ன சார் ஹிந்து விரோதம்? என்ன ஹிந்து விரோதம்னு கேட்குறேன். எவ்வளோ திருக்கோயில்களில் திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு, கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு, ஆயிரக்கணக்கான கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு, தேரோட்டம் நடந்துட்டு இருக்கு, நடக்காத இடத்துல தேரோட்டம்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து தமிழுக்கு நான் சொன்ன பிறகு நிறைய நூல்களை வெளியிடுறது, அதுக்காக ஒரு தனியாக ஒரு அந்த டிபார்ட்மெண்ட்டை வச்சுட்டு எல்லாருக்கும் எவ்வளோ பேருக்கு விருதுகள்லாம் வழங்கி கொண்டு என்னென்ன ரைட்டிங்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்து அதெல்லாம் சிறப்பாக இருக்கிறதுக்கெல்லாம் விருதுகள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதை தாண்டி இந்த நான் சொன்னது போல் இந்த உலகத்தமிழ் மாநாடு கூட ஒன்று நடத்துவதாக ஒரு செய்திகள்லாம் படித்தேன். எல்லாம் பார்க்கும்போது இவங்களை விட நீங்கள் தமிழுக்கோ அல்லது ஆன்மீகத்துக்கோ நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே அது என்ன கோபம்னா, சேகர் பாபு மேலே ரொம்ப கடுமையான கோபமாக இருக்குது. ஏன்னா உண்மையான பக்தராக இருக்கார் அவர், உண்மையான ஆன்மீகவாதி அவர். அவர் எந்த திருக்கோயிலை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா டான் 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 டான்னு பதில் சொல்கிறவர் அவர். அவ்வளோதையும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுட்டு இருக்கார். சட்ட ரீதியாகவும் அவ்வளோ ஆழ்ந்த ஞானம் இருக்கிறவராக நான் பார்க்கின்றேன். ஆகவே அதெல்லாம் சரி இது பண்ணுறேன்னா இவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. முருகன் கோயிலுக்கு போகிறேன், அந்த வேலை தூக்கிட்டாங்க எங்கேயும் ஓடுறேன் அப்படின்னு எதையோ ஒன்று பண்ணது. இப்போ என்னத்தையோ ஒன்று அந்த திருப்பரங்குன்றம் அதை வந்து அதுக்கு இன்னும் ஒரு மாநாடாங்க. என்னையா நீங்கள் பண்ணுறீங்க உருப்படியாக? அங்கே என்ன ஏதாவது முருக பக்தர்கள் மாநாடாக நடக்க போகிறது? அரசியல் பேச போகிறீங்க நீங்கள் எல்லாருமே. அப்படின்னா இந்த அரசாங்கத்தை திட்டுறதுக்காக ஒரு இது. அப்புறம் வந்து ஹிந்து முஸ்லீம் ஹிந்து கிறிஸ்டின் சொல்லிட்டு விரோதத்தை அதிகமாக வளர்ப்பதற்காக இந்த மாதிரி மாநாடுகள்லாம் நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் நல்லதுக்காக சார், இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லதா? இதெல்லாம் பிரைம் மினிஸ்டர் எத்தனை தடவை வேணாலும் வரட்டும், இங்கே என்னத்தை தான் பேசட்டும், கூட்டணி வச்சுட்டு இருக்கட்டும். ஆனால் அதையும் தாண்டி மக்களுக்கு எல்லாம் புரியும் சார். மக்களுக்கு எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது புரியும். நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கு திருவாசகத்தில். அந்த மாதிரி இவர்கள்லாம் நடிக்கிறவங்க, அடியார் போல நடித்து கொண்டு எனதையோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிற ஆட்கள். இந்த நடிப்பெல்லாம் வந்து மக்களுக்கு நன்றாகவே புரியும்.